Hey guys, Samhaja here and welcome to Wonder Pets and Aquariums. கைஸ் நான் சீப் பிளான்டேஷன் டேங்க் செட்டப் ஒன்று செஞ்சேன். பார்க்காதங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா பிளான்டேஷன் டேங்க் வந்து எப்படி சீப்பாக செய்கிறதுன்றதை பற்றி சொல்லியிருப்பேன். ஆனால் அதில் லைட்டிங் வந்து நான் என்ன கொடுத்துருப்பேன் அப்படின்றத பற்றி நான் சொல்லலை. ஆனால் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து அதுக்கு லைட்டிங் என்ன மாதிரி கொடுத்தோம், இல்லை என்ன மாதிரி லைட்டிங் வந்து அதுக்கு செட் ஆகுன்ற பற்றி நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க. கைஸ் பிளான்டேஷன் டேங்க்கில் நீங்கள் வந்து லைட்டிங் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா முதல்ல பேசிக் புரிஞ்சுக்கணும். பேசிக் பொறுத்தவரையும் இயற்கையாக பார்த்தீங்கன்னா சூரிய வெளிச்சத்துலேருந்து இருக்கிற ஃபோட்டோசிந்தசிஸ் இருக்குது இல்லையா, சூரிய வெளிச்சத்தில் ஃபோட்டோசிந்தசிஸ் இருக்கும். அதை கொண்டு தான் சாதாரண செடியாக இருந்தாலும் சரி, தண்ணிக்குள்ளே இருக்கிற செடியாக இருந்தாலும் சரி, அந்த சூரிய வெளிச்சத்தில் இருக்கிற ஃபோட்டோசிந்தசிஸ் வச்சு தான் அது க்ரோ ஆகுது. இப்போ அதே ஃபோட்டோசிந்தசிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற டியூப் லைட்டில் இருக்குது, சிஎஃப்எல் லைட்டில் இருக்குது, எல்இடி லைட்டில் இருக்குது, ஃபோக்கஸ் லைட்டில் இருக்குது, சின்ன சின்ன எல்இடி லைட்டில் கூட இருக்குது. ஆனால் லெவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். சூரிய வெளிச்சத்தில் இருக்கிற அளவுக்கு லெவல் வந்து நார்மலாக கரெக்டாக இருக்காது. ஆனால் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இதுக்காக தான் வந்து மெரைன் டேங்க்கு, பிளான்டேஷன் டேங்க்கு அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து லைட்டிங் செட்டப் வந்து ப்ரொஃபஷ்னலாக தனியாக அதுக்குன்னே செய்வாங்க. ஏன்னா அதுக்கு தனியாக ஃபோட்டோசிந்தசிஸ் ஆட் பண்ணணும் லைட்டில். ஸோ அதுக்கான பவர் கொண்டு ஃபோட்டோசிந்தசிஸ் எவ்வளோ வருது அந்த லெவல்லாம் கரெக்டாக மெஷர் பண்ணி அதை வந்து கரெக்டாக அந்த லைட்டிங் வந்து ப்ரொஃபஷ்னலாக செய்வாங்க. ஸோ அந்த ப்ரொஃபஷனல் ப்ராடக்ட்டோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால தான் நம்மளோட அதை அஃபோர்ட் பண்ண முடியல. அது பண்ண முடியலன்றதுனால தான் நம்ம வந்து வேறு லைட்டிங் செட்டப் ஏதாவது வச்சு பண்ண முடியுமான்றதை செகண்ட் ஆப்ஷன் நம்ம தேடுறோம். சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்போ நம்ம வந்து டியூப் லைட் வைக்கிறதா, இல்லை சிஎஃப்எல் வைக்கிறதா, எல்இடி வைக்கிறதா, ஃபோக்கஸ் லைட் வைக்கிறதா, எந்த லைட் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இப்போ கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. இப்போ எந்த லைட் வைக்கிறதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும், முதல்ல சோலாரில் ஒர்க் பண்ணக்கூடிய டிவைஸ் எதாவது எடுத்துக்கணும். டிவைஸ்னால் ரொம்ப சின்ன டிவைஸாக இருந்தால் பெட்ரு. இந்த மாதிரி கால்குலேட்டர், சின்ன கால்குலேட்டர் பார்த்தீங்கன்னா அதில் சோலார் பேனலோட வரும். இப்போ உங்கள் பிளான்டேஷன் டேங்க்கு நீங்கள் எந்த லைட் வைக்க போகிறீங்களோ அந்த லைட்டுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சோலார் பேனலை கொண்டு போய் வைங்க. இந்த சோலார் பேனல் நீங்கள் வைக்கும்போது அந்த கால்குலேட்டர் ஒர்க் ஆச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த லைட்டை வந்து உங்கள் பிளான்டேஷன் டேங்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இதை செக் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் கால்குலேட்டர் முதல்ல சூரிய வெளிச்சத்தில் வேலை செய்தான்னு பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா பல சோலார் பேனல் பார்த்தீங்கன்னா வந்து வேலையே செய்யாது, சும்மா பேருக்காக சோலார் பேனல் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அது முதல்ல வேலை செய்தான்றதை சூரிய வெளிச்சத்தில் காட்டி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோட ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் லைட்டை தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா ஃபோக்கஸ் லைட் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும். அதில் ஃபோட்டோசிந்தசிஸ் லெவல் வந்து நார்மல் லைட்டோட சூப்பராக இருக்கும், நல்லாவே இருக்கும். கைஸ் இன்கேஸ் நீங்கள் சின்ன டேங்க் வச்சுருக்கீங்க அப்படின்னா, சின்ன டேங்க்னா வந்து ஒரு 1.5 அடி சைஸ் வரையும் வந்து சின்ன டேங்க் தான். அப்போ அந்த சின்ன டேங்க் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் வந்து 5 வாட்ஸ் யூஸ் பண்ணுங்கள், அதுவே போதுமானது தான். இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு ஆவரேஜ் டேங்க் வச்சுருக்கீங்க, 2 இல்லை 2.5 அடி டேங்க் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு 8 வாட்ஸ் இல்லை 10 வாட்ஸ் வரையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை அதோட பெரிய டேங்க் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா 12 வாட்ஸ் இல்லை மேக்ஸிமம் 15 வாட்ஸ், 12 வாட்ஸே போதுமானது தான். நான் மேக்ஸிமம் 15 வாட்ஸ் வரை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா பிரைட்டாக சூப்பராக இருக்கும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் எந்த லைட் யூஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் வந்து கண்டிப்பாக 8 hours to 10 hours வரைக்கும் தான் நீங்கள் வந்து லைட் ஆன் பண்ணி வைக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் லைட் ஆன் பண்ணி வைக்கக்கூடாது. இன்கேஸ் நீங்கள் அப்படி ஆன் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்கள் செடியெல்லாம் பஞ்சாக போயிடும், உங்கள் செடியில் எதுவுமே இருக்காது. ஸோ உங்கள் பிளான்ஸை நீங்கள் வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து 8 to 10 hours மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி வைங்க. அதுக்கு மேலே நீங்கள் ஆன் பண்ணி வைக்காதீங்க. ஸோ அது என்னோட அட்வைஸு. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல வந்தது உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.